கர்த்தரிடத்தில் கேட்டு நான் ஒரு சில வசனங்களை யோசித்தேன், தியானித்தேன். ஆனாலும் அதுக்கு பிறகு இன்றைக்கு விடிய காலையில் ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் அந்த எழுதி வச்ச நோட்ஸை வாசி பார்த்தேன். நோட்ஸை வாசி பார்த்துட்டு அதுக்கு பிறகு எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஆவியானவரால் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்றும் சொல்லலாம். இன்றைக்கு சோதனையை குறித்து பிரசங்கிக்கும்படியாக. ஆமென். பாஸ்டருடைய வார்த்தைகளின்படி பார்க்கும் பொழுது இது இன்றைக்கு இந்த சபைக்கும் உங்களுக்கும் மிகவும் முக்கியமானது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அவருக்கு எல்லாமே தெரியும். பாஸ்டர் சொல்ற வரைக்கும் எனக்கு இந்த வார்த்தை தான் இந்த சபைக்கு இன்றைக்கு ஏற்றது என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனாலும் இப்பொழுது எனக்கு தெளிவாக தெரிகிறது கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய சித்தம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை இந்த சபையிலே பிரசங்கிப்பது தான் ஆண்டவருடைய திட்டமும் சித்தமாக இருக்கு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சோதனை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது யாக்கோபு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களில் வாசித்தோம். அதே போல 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தோம். தமிழ் வேதாகமத்திலும் சிங்கள வேதாகமத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது சோதனை என்று மட்டும்தான் ஒரு சோதனை மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. சிங்களத்தில் பார்த்தாலும் பரீட்சா அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமிழில் பார்த்தால் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சோதனை அகப்படும் பொழுது, இதெல்லாம் ஒரே சோதனை என்று தான் சொல்லப்படுகிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் இதை 2ஆக பிரித்து போடப்பட்டிருக்கு. டெஸ்ட், அதுக்கு பிறகு டெம்டேஷன். டெஸ்ட் என்று போடப்பட்டிருக்கிறது, டெம்டேஷன் என்று போடப்பட்டிருக்கிறது. 2 விதமான சோதனையை இப்படி 2 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கில வேதாகமம். டெஸ்ட் என்று சொன்னால் அது ஒரு சோதனை தான். ஆனால் அந்த டெஸ்ட் வருவது நல்ல நோக்கத்துக்காக வருகிற சோதனை. சோதனைகளில் 2 விதம் இருக்கிறது. ஒன்று நல்ல நோக்கத்துக்காக வருகிற சோதனை. 2வது சோதனை டெம்டேஷன். அது தங்களுக்கு தாங்களே இழுத்து கொடுக்கிற சோதனை. அல்லேலூயா. முதலாவது சோதனை நாங்கள் பார்க்கும் பொழுது சொல்லப்படுகிறது, நீங்கள் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இந்த சோதனை எனக்கு அன்பானவர்களே ஆண்டவரால் எங்களுக்கு நியமித்து கொடுக்கப்படுகிற சோதனை. நம்ம ஆளுங்க இந்த 2ஐயும் வேற பக்கமா குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லுவாங்க ஆண்டவரை நீங்க சோதிக்கிறாருங்க, சரியான கஷ்டம் அப்படின்னு. அது தாங்களே இழுத்து கொள்ற கஷ்டம். ஆண்டவர் சோதிக்கிற சோதனை அவரு நல்ல நோக்கத்துக்காக, பொறுமையை நமக்குள்ளாக உண்டாக்குவதற்காக. அந்த சோதனை வரும் பொழுது நாங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலே பொன்னை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பாப்போம். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். Thank you sister. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். இன்னைக்கு மனிதனுடைய கழுத்துல செயின் இருக்கிறது, காதுல தோடு இருக்கிறது, அதே போல விரல்களிலே மோதிரம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. நீங்க ஜுவல்லர்ஸ்க்கு போனீங்கன்னா சி ஸ்ட்ரீட் செட்டியாருக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா நகைகள் தான் இருக்குது, கோல்டு. பார்த்தீங்கன்னா பளபளப்பா இருக்கும், அழகா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா அந்த தங்கம் அந்த நிலைமைக்கு வாரதுக்கு பலவிதமான கஷ்டங்களை பட்டிருக்கும், பலவிதமான சோதனைகள். அவர் ஆசாரி என்ன செய்வார், அந்த நெருப்புல போடுவார், அடிப்பார். அது சரிவராவிட்டால் திரும்பியும் அடித்து அப்படியே பல கஷ்டங்களுக்குள்ளாக போய்தான் அந்த தங்கமானது ஒரு பெருமதியான, ஒரு மதிப்புமிக்க, ஒரு மற்றவர்களுக்கு ஒரு கவர்ச்சியை உண்டாக்கத்தக்கதாக, மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கத்தக்கதாக அந்த தங்கம் ஜனங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறது. ஆனாலும் மறைமுகமாக அது ஆசாரியர்கள், அவங்களும் ஆசாரியர்கள் தான் சொல்றது, அவர்கள் மூலமாக
பலவிதமான சோதனைகள், கஷ்டங்கள், அடிகள் எல்லாம் வாங்கிதான் கடைசியா அது தங்கம் பளபளப்பாக ஷோகேஸ்ல போட்டு அழகா இருக்கிறது. நாங்களும் போயிட்டு அது விலை பேசுகிறோம். தங்கத்தின் விலை அதிகரித்து கொண்டிருக்கிறது, அந்த அளவு பெருமதி. ஆனால் பெருமதி வாரதுக்கு காரணம் அதிகமான சோதனைகளில் அவர் அதை ஈடுபடுகிறது, அந்த சோதனையை ஏற்றுக்கொள்கிறது. ரெண்டாவது, தங்கத்தை அடிக்கும் பொழுது ஒரு நாள் வாய் திறந்து பேசாது, நீ ஏன் இப்படி அடிக்கிற, ஏன் நீ நெருப்புல போட்டு நீ அக்கினியில போட்டு கூட சுத்தரிக்கிறேன்னு சொல்லி தங்கம் ஒரு நாள் பேசாது. ஆனால் கடைசியில பெருமதி வந்ததுக்கு பிறகு அந்த தங்கத்துக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். அதே மாதிரிதான் எனக்கு அன்பானவர்கள், நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, காக்கிற மரத்துக்கு தான் கல்லடி விழுகும். எந்த அளவு நம்ம கர்த்தருக்குள்ளாக போகிறோமோ, எந்த அளவு நம்ம தரிசனத்தை உருவாக்குகிறோமோ, எந்த அளவு தரிசனத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்கிறோமோ, எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் சாயாதபடிக்கு இந்த வார்த்தைக்குள்ளாக நம்ம நிலைத்திருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு சோதனைகள் வரும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஹாய் என்று சொல்ற வாழ்க்கை அல்ல. அன்னைக்கு ஒரு பாஸ்டர் நான் காணேன். பாஸ்டர் என்ற கேட்டாரு, பாஸ்டர் நீங்க இத்தனை வருஷம் ஊழியம் செய்ய இன்னும் கார் ஒன்று வாங்கலையே அப்படி. நான் சொன்னேன், கார் வாங்குறதுக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருக்க, இன்னும் ஆண்டவர் கொடுக்குற அன்னைக்கு நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா எனக்கு விருப்பம் போல ஃபினான்ஸ் கட்டி அவன் அதை கூட்டிட்டு போயிட்டு அதெல்லாம் எனக்கு ஐடியா இல்லை. மற்றது அவருக்கு நான் பதில் சொன்னேன், பாஸ்டர் கார் ஒன்று வாங்கலாம், அது எப்படி வாங்கணுங்கிறது தான் கேள்வி. நிறைய பேர் கார் வச்சிருக்கிறாங்க, நிறைய பாஸ்டர்ஸ்மார்களும் கார் வச்சிருக்கிறாங்க. அந்த கார் எப்படி வாங்கணும், எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே போல தான் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டும். எங்களுக்கு பொறுமை மிக மிக அவசியம். கலாத்தியர் புத்தகத்தில் நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால் பொறுமையை பற்றி சொல்லப்படுது. அதுல நீடிய பொறுமையும் தேவை. சோதனை நமக்கு வர 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 தக்க ஏதோ ஒரு காரியத்தை நமக்காக ப்ரிப்பேர் பண்றார். அல்லேலூயா. நமக்கு சோதனை நல்ல நோக்கத்துக்காக ஆண்டவரால் இது நியமிக்கப்படுகிற சோதனை. என்னுடைய பிள்ளை, என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய ஊழியக்காரி, இப்படிப்பட்ட ஒரு சோதனை வரும்பொழுது எந்த அளவு பொறுமையா இருக்கிறாங்க, இந்த வருகிற சோதனையை இவங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்களா, இது எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார்.